Good morning students. Today now we are discussing about 9th chapter applications of biotechnology la application in medicine adula pathina recombinant human insulin அப்படிங்கற ஒரு ஹெட்டிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இப்போ பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பவியல் அப்படினு சொல்லுவோம். அப்ளிகேஷன் அப்ளை பண்றோம். எதை பயோடெக்னாலஜிக்கல் பிரின்சிபிள ஹியூமன் வெல்ஃபேர்ல பயன்படுத்த போறோம். எப்படி சார்? இதுக்கு முன்னால இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னால நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணிருக்கோம் இல்லையா, டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர், புரோட்டீன் சிந்தசிஸ், ஜெனெடிக் இன்ஜினியரிங், இத பத்திலாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ வாட் இஸ் டிஎன்ஏ? இப்போ டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், டபுள் ஹெலிக்ஸ், தட் இஸ் வந்து பார்த்தா டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் டபுள் ஹெலிக்ஸ் மாடல். டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட், that is a genetic material for all eukaryotic organism. ஓகேவா? இப்ப இத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படினா டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடலை டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் கிரீக் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா? ஆனா இது ஒரு மேக்ஸிமம் செல்ல நியூக்ளின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸா ஐசோலேட் பண்ணவர், ஐடென்டிஃபை பண்ணவர் யாருன்னா ஃபிரெட்ரிக் மெய்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்டா? இது ஒரு சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டு பாலிபெப்டைட் செயினா இருக்கும், நமக்கு தெரியும். அண்டர்ஸ்டாண்டா? அதாவது 5 to 3 prime and 3 to 5 prime end அப்படிங்கிற மாதிரி டபுள் ஹெலிக்ஸா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, then protein synthesis. protein synthesis அப்படினாவே synthesis of protein, புரோட்டீனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் protein synthesis. மூணாவது genetic engineering. இது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. genetic engineering மரபியல் தொழில்நுட்பம் என்றால் என்ன? சரி, இது ஒரே லைன் தான். ஜெனெடிக் இன்ஜினியரிங் அப்படின்னா manipulation of DNA or gene. எப்படி சார் அப்படின்னா according to human will, நமக்கு ஏற்றவாறு, according to human will, that's all. That is called genetic engineering. ஒரே லைன் தான். What is genetic engineering? Manipulation of DNA or gene according to human will. நமக்கு வேண்டியவாறு ஜீனையும் அல்லது டிஎன்ஏவை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு பெயர் தான் that is genetic engineering. ஆனா உன்னுடைய புக் லைன் என்ன சார் அப்படின்னா that is manipulation of DNA ஒண்ணு. அது மட்டும் இல்லாம according to எப்படி சார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய synthesis of protein என்ன சொல்லணும் அப்படின்னா the naturally occurring protein synthesis, இயற்கை முறையில் உருவாகக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ அது அப்படியே ஹியூமன் வில் நமக்கு ஏற்றவாறு, அது wide range of application, நிறைய விதத்தில் பயன்படக்கூடிய திராப்டிக்கல் இம்பார்ட்டன்ட் புரோட்டீனை உற்பத்தி பண்ணுவதுதான் இதனுடைய வேலை. அதுதான் ஜெனெடிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறாங்க. ஓகே, உங்களுடைய புக் லைன் என்ன கொடுத்திருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய நார்மல் சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன், நார்மல் புரோட்டீனை என்னவா மாத்த அங்க இருக்கக்கூடிய வந்து பாருங்க திராப்டிக்கலி இம்பார்ட்டன்ட் புரோட்டீன். திராப்டிக்கலி இம்பார்ட்டன்ட் புரோட்டீனா மாற்றக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு பெயர் that is a genetic engineering. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, நெக்ஸ்ட் RDNA. recombinant DNA, that is called recombinant DNA. அப்ப recombinant DNA னா என்ன சார் மீனிங்? மறுசேர்க்கை DNA ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல என்ன சார் சொல்றாங்க அப்படினா இங்க extracting gene from one organism. இப்போ இது மேக்ஸिमम பாத்தீங்க அப்படினா extracting gene. சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படினா gene அப்படினு சொல்லுவோம். extracting gene from one organism, இத transferring. ஓகே, யாரோட சார் அப்படினா DNA of another organism. இது another organism உடைய DNA. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? சோ இட் இஸ் கால்ட் என்ன சார் அப்படினா RDNA. ஒரே லைன் தான். ஒரு ஆர்கானிசத்துல இப்ப என்ன சொல்லணும் அப்படினா எப்படி ஞாபகம் வச்சுங்க, இது ஒன் ஆர்கானிசம். இந்த ஒன் ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய ஜீனை எடுத்து இன்னொரு ஆர்கானிசம் DNA of
another organism. இதோட கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு என்ன அப்படின்னா RDNA. இந்த டெக்னாலஜிக்கு என்ன பேர் அப்படின்னா RDNA டெக்னாலஜி. क्वेश्चन கேட்பாங்க what is mean by RNA டெக்னாலஜி, RDNA டெக்னாலஜி. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு பாக்டீரியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் பான்கிரியாஸ் செல். இது பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பாக்டீரியல் செல். இப்ப ஹியூமன் பான்கிரியாஸ் செல்ல இருக்கக்கூடிய ஜீனை எடுத்து பாக்டீரியல் டிஎன்ஏ ஓட இணைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பெயர் தான் RDNA. இந்த டெக்னாலஜிக்கு என்ன பேர் அப்படின்னா RDNA டெக்னாலஜி. ஓகேவா? சரிப்பா. இப்ப நம்ம சொல்லியிருக்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனெடிக் இன்ஜினியரிங், RDNA டெக்னாலஜி எல்லாமே யாருடைய ஃபீல்ட் அப்படின்னா பயோடெக்னாலஜி தான். ஓகே, ஃபீல்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. அப்போ பயோடெக்னாலஜினா என்ன மீனிங்? வாட் இஸ் மீன் பை பயோடெக்னாலஜி? இது நிறைய டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் மீன் பை பயோடெக்னாலஜி? உயிர் தொழில்நுட்பவியல் என்றால் என்ன? இப்போ இந்த பயோடெக்னாலஜில என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா மெயினா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யார்னா சயின்டிபிக் பிரின்சிபல் ரெண்டு பேர்த்த யூஸ் பண்றாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யார்னா சயின்டிபிக் பிரின்சிபல். ஒன்னு அறிவியல் கொள்கைகளை பயன்படுத்துறாங்க சயின்டிபிக் பிரின்சிபல். ரெண்டாவது இன்ஜினியரிங் பிரின்சிபல். செகண்ட் engineering principles, that is a genetic engineering சொல்லலாம், or engineering principles பயன்படுத்தி அங்க என்ன பண்றாங்கன்னா processing of material, processing of material and provide. எதை சார் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய வந்து பார்த்தா அப்படின்னது that is a service, good service அப்படின்னு சொல்லுவோம். எதை பயன்படுத்தி அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஏஜென்ட். சரி, இதுதான் என்ன சொல்லுவோம் பயோடெக்னாலஜி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது தெளிவா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தட் இஸ் என்ன சொல்லுவோம், இது வந்து பார்த்தா ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஒரு லார்ஜஸ்ட் வே அப்படின்னு சொல்லுவோம், லார்ஜஸ்ட் ஏரியா. இப்ப இதுல ரெண்டு பிரின்சிபல் யூஸ் பண்றாங்க, சயின்டிபிக் பிரின்சிபலையும் என்ஜினியரிங் பிரின்சிபல் ரெண்டையும் பயன்படுத்தி ப்ராசஸிங் ஆஃப் மெட்டீரியல், மெட்டீரியல்ஸ் உருவாக்குறது. ரெண்டாவது எதை சார் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா சொசைட்டில வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு குட் சர்வீஸ், ஒரு சேவையை ஏற்படுத்துறாங்க. அங்க எதை யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டா பயாலஜிக்கல் ஏஜென்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அல்லது பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட். அப்ப பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒண்ணுக்கு பேர் தான் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது ஒரு சைடு. தென் அது மட்டும் இல்லாம மறுபடியும் இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க பாரு. பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு அம்பர்லா டேர்மா. எஸ் சார், இது என்ன பண்ணுது அப்படின்னா டு கவர். ஓகே, எதை சார் கவர் பண்ணுது? அங்க இருக்கக்கூடிய வேரியஸ் டெக்னிக். அப்ப பயோடெக்னாலஜி கவர் எதை சார் அப்படின்னா வேரியஸ் டெக்னிக். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பயோடெக்னாலஜி என்ன பண்ணுது அப்படின்னா இட் கேன் கவர். எதை கவர் பண்ணுது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், அங்க இருக்கக்கூடிய வேரியஸ் டெக்னிக், நிறைய டெக்னிக்ஸை கவர் பண்ணுது. இது என்ன பண்றாங்க அப்படின்னா யூசிங், இதை பயன்படுத்தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ். ஓகே, ஒரு அதாவது உயிரினங்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணுவதும், ஓகே, அல்லது டு மேக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரொவைட் சர்வீஸ், ஒரு சர்வீஸை வழங்குவதும், அதாவது சேவையை வழங்குவதும் தான் இவங்களுடைய மெயின் வேலை அப்படிங்கிறாங்க. யூசிங், இவங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா யூசிங் எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம், அப்ரோச்சஸ் ஆஃப் எங்க லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ப்ரொவைட் குட் சர்வீஸ். சரி, இதுதான் யாருடைய வேலை அப்படின்னா பயோடெக்னாலஜி. அண்டர்ஸ்டாண்டா? ரெண்டு மூணு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு அம்பர்லா டேர்ம். இதுல வேரியஸ் டெக்னிக் இன்வால்வ் ஆகுது. இதுல யூசிங் என்ன சார் அப்படின்னா ப்ரோசஸ் லிவிங் திங்ஸ். ஓகே, நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா லிவிங் திங்ஸ், அதுதான் இப்படி ஞாபகம் வச்சுங்க. ப்ரோக்ரஸ், நிறைய லிவிங் திங்ஸ் அல்லது லிவிங் ஆர்கானிக்ஸ் பயன்படுத்துறாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? லிவிங் ஆர்கானிக்ஸ் தேவையான மெட்டீரியல்ஸ் உருவாக்குறதும் குட் சர்வீஸ் தருவது தான் இதனுடைய வேலை. இப்ப இந்த டேர்ம் பயோடெக்னாலஜிய
ஓகே, சயின்டிஸ்ட் 20th செஞ்சுரி 20ஆம் நூற்றாண்டுல எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் preparation of இட்லி, தோசை, டைரி ப்ராடக்ட், பிரெட் மேக்கிங், ஒயின் மேக்கிங், தட் இஸ் ஆல்கஹால் பீவரேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் அது எல்லாத்துலயும் எதை சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் பயோடெக்னாலஜி. ஆனா இப்ப இந்த மாடர்ன் சென்ஸ்ல இதை என்ன பண்ணல அப்படின்னா, நாட் கன்சிடர், இதை வந்து கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறோம். இப்ப இந்த மெத்தட்ல உருவாகுது அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணவே கிடையாது. எது சார் அப்படின்னா இந்த பயோடெக். ஆனா ஆரம்பத்துல 20th செஞ்சுரி இதுதான். இப்ப பயோடெக்னாலஜி அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ் மூலமா என்ன உருவாகி, இட்லி, தோசை, அங்க இருக்கக்கூடிய பீவரேஜஸ், ஆல்கஹால் சொல்லுவாங்க எல்லாம் உற்பத்தி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இந்த சாப்டர் எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மெயினா அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜில ஃபர்ஸ்ட் மெடிசன் பிரிப்பரேஷன், ஹார்மோன் பிரிப்பரேஷன், புரோட்டீன் பிரிப்பரேஷன் த்ரூ எது வழியான்னு கேட்டா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை பயன்படுத்தி ப்ரொடக்ஷன் ஆஃப் வந்து ஹார்மோன், ப்ரொடக்ஷன் ஆஃப் புரோட்டீன், ப்ரொடக்ஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா அதர் சப்ஸ்டன்ஸ். ஓகே, புரோட்டீனை உற்பத்தி பண்றது, ஹார்மோனை உற்பத்தி பண்றது, மெடிசனை உற்பத்தி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் தான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னா மெடிசன். இப்ப மெடிசன்ல என்ன சார் உற்பத்தி பண்ண போறாங்க அப்படின்னா, மெயினா there is a recombinant human insulin. அப்ப recombinant human insulin ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னா உற்பத்தி பண்ண போறாங்க. அத மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சார் சொல்லலாம், இப்ப recombinant human insulin இப்ப இந்த ஹியூமன் இன்சுலின் எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. இப்ப இது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் pancreas, that is called pancreas, human pancreas. இப்ப அந்த human pancreasல இருப்பது என்ன சார் அப்படின்னா islets of Langerhans. ஓகே, islets of Langerhans. இதுல ரெண்டு செல் இருக்கு, ஒன்னு ஆல்பா, இன்னொன்னு பீட்டா. ஆல்பா செல் ப்ரொடியூஸ் என்ன சார் அப்படின்னா குளுக்ககான், பீட்டா செல் ப்ரொடியூஸ் இன்சுலின். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப மேக்ஸிமம் pancreas அப்படினாவே amphibian gland, both secretion of hormone and enzyme. ஓகே, pancreatic enzyme நிறைய இருக்கு. pancreatic amylase இருந்து carboxypeptidaseல இருக்கு, trypsin, chymotrypsin, அதெல்லாம் தரிசி எக்ஸோகிரைன் பார்ட். எண்டோகிரைன் பார்ட் யாருன்னா islets of Langerhans. இப்ப இந்த Langerhans திட்டுகள்ல 2 type of cells இருக்கு. One is called alpha cell, another one is called beta cell. Alpha cell can producing glucagon, beta cell can producing insulin. இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா how many amino acids, இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா ஹார்மோன், that is called hormone. ஹார்மோன் அப்படினாவே புரோட்டீன். அப்ப புரோட்டீனா அதுல என்ன இருக்குன்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அப்ப how many amino acids present in insulin? அப்ப இன்சுலின் பாத்தீங்க அப்படின்னா 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. குளுக்ககான் பாத்தீங்க அப்படின்னா 29 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஓகே, அப்ப இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சர், இப்ப இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதனுடைய வேலைகள் என்ன இத பாருங்க. இப்ப இது மெயினா பாத்தீங்கன்னா pancreas அப்படிங்கிறது amphibian gland. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன இருக்கு, எக்ஸோகிரைன் இருக்கு, எண்டோகிரைன் பார்ட் இருக்கும். இப்ப இந்த எண்டோகிரைன் பார்ட்ல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சார் இருக்குன்னா islets of Langerhans இருக்கு. இப்ப இந்த islets of Langerhansல ரெண்டு செல் ஆல்பா செல்ஸ் இருக்கு, பீட்டா செல்ஸ் இருக்கு. ஆல்பா செல்ஸ் உடைய வேலை ப்ரொடியூஸ் குளுக்ககான், பீட்டா செல்ஸ் உடைய வேலை that is produce insulin அப்படினு சொல்லுவோம். இப்ப how many amino acids present in glucagon and insulin அப்படினு கேட்டா 29 amino acids இருக்கும். இதுல 51 amino acids இருக்கு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு 1 மார்க் क्वेश्चन. how many amino acids present in glucagon அப்படினா 29 amino acids. how many amino acids present in insulin அப்படினு கேட்டா that is 51 amino acids. ஓகே, இப்போ நம்ம பார்க்கிறது என்னன்னு கேட்டா only இன்சுலினை மட்டும் தான் பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் இன்சுலின்ல 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இந்த 51 அமினோ ஆசிட்ஸையும் உனக்கு என்ன பண்றாங்க அப்படினா மேக்ஸிமம் ரெண்டு டைப்பான செல்ஸா இருக்கு, அதாவது ரெண்டு டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸா இருக்கு. அப்ப இந்த இன்சுலின் அப்படிங்கிறது there is a protein. In this protein is made up of 2 polypeptide chain. One is called A chain, another one is called B chain. இப்ப A chainல எவ்வளவு சார் இருக்குன்னா 21 அமினோ ஆசிட்ஸும் B chainல 30 அமினோ ஆசிட்ஸும் இருக்கும். இதுக்கு எப்படி நம்ம கீவேர்ட் வச்சுக்கிறது,
இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா A அப்படிங்கிறது அல்பபெட்ஸ்ல ஃபர்ஸ்ட், 21 நம்பர்ல ஃபர்ஸ்ட். அப்ப A அப்படினாவே 21, B அப்படிங்கிறது ரிமைனிங் 30. ஒன்னு தெரிஞ்சா ஈஸியா எழுதிடலாம். அப்ப A உள்ள 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், B ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இப்ப இந்த A செயினையும் B செயினையும் இணைப்பது யார் சார் அப்படின்னு கேட்டா that is a C செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல டைசல்ஃபைடு பாண்ட் ஒன்னு இருக்கு. இதுல பாருங்க A செயினையும் B செயினையும் இணைப்பது யார் சார் அப்படின்னா டைசல்ஃபைடு பாண்ட் அல்லது SS பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு முன்னால இப்ப மேக்ஸிமம் இன்சுலினோட வேலை என்ன? What are the uses of insulin? இன்சுலினோட வேலை என்ன? அதனுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா that is a deficiency என்ன? சரி, இன்சுலினோட வேலை என்ன சார் அப்படின்னு கேட்டா that is control the blood glucose level. முதல் வேலை இன்சுலினோட வேலை என்ன? that is to control the என்ன சார் அப்படின்னு கேட்டா that is a glucose level. Control blood glucose level. That is first point. ரெண்டு, uptake of cell. Then utilize, produce என்ன சார் அப்படின்னா எனர்ஜி. That is a cellular oxidation அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கு இல்லையா? C6H12O6 ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் பிளஸ் 2900 கிலோஜூல் கலோரி. தட் இஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இன்சுலின். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்சுலினோட மெயின் யூஸ் என்ன சார் அப்படின்னா இன்சுலினோட வேலை தட் இஸ் கண்ட்ரோல் த பிளட் குளுக்கோஸ் லெவல். ரெண்டாவது தட் இஸ் அப்டேக் ஆஃப் என்ன சார் அப்படின்னா செல் அப்டேக் பண்ணி தென் யூட்டிலைஸ்டு ப்ரொடியூஸ் என்ன சார் அப்படின்னா எனர்ஜி. அப்ப எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதும் யார் சார் அப்படின்னு கேட்டா இதுதான். ஓகே, அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய வேலைகள் முடிஞ்சது. தென் டிஃபிஷியன்சி. சரி, இதுல ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். இன்சுலின் டிஃபிஷியன்சி அப்படின்னா டயாபிட்டிஸ் மெலிட்டஸ். சரி, இன்னொன்னு இருக்கு டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ் இருக்கு. இப்ப டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா இன்சுலின் டிஃபிஷியன்சி. இன்னொன்னு டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ் ஒன்னு இருக்கு, இது ADH உடைய டெஃபிஷியன்சி. ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்ப இன்சுலின் பற்றாக்குறையினால் வரது டயாபிட்டிஸ் மெலிட்டஸ், ADH பற்றாக்குறையினால் வரது இன்சிபிடஸ். இது எப்படி சார் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? எப்பவுமே ஐயும் ஆகாது, ஐயும் ஒத்து போகாது. அண்டர்ஸ்டாண்டா? நீ நானும் ஒத்து போலாம். அப்ப மீ ஐ அப்ப என்னது MI. மெலிட்டஸ் வந்தா இன்சுலின், இன்சிபிடஸ் வந்தா ADH ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அண்டர்ஸ்டாண்டா? இதனுடைய சிம்டம் வேற, இதனுடைய சிம்டம் வேற. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய யூரின்ல குளுக்கோஸ் அதிகமா இருக்கும், இதனுடைய யூரின்ல டைலூட் வாட்டர் தண்ணி அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப இதோ சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டயாபிட்டிஸ் மெலிட்டஸ், இன்சுலின் டிஃபிஷியன்சி, இன்சுலின் பற்றாக்குறையினால் உண்டாகக்கூடிய ஒரு நோய்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதனுடைய கேரக்டர் என்ன சார்? what are the character? increase blood glucose. ஒரே லைன் தான். இப்படி இருந்தாங்கன்னா increase blood glucose உடைய கான்சன்ட்ரேஷன். அண்டர்ஸ்டாண்டா? ரத்தத்துல குளுக்கோஸ் உடைய அளவு அதிகரிக்கும். ஓகே, இதனால நிறைய காம்ப்ளெக்ஸ் சிம்டம் உனக்கு என்ன ஏற்படுது? நிறைய காம்ப்ளெக்ஸ் சிம்டம் நீ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நிறைய. பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா. ஞாபகம் இருக்கா? பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா. எக்ஸஸ் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரின் பாலியூரியா, எக்ஸசிவ் thirst, loss of excess intake of water பாலிபேஜியா. ஓகே, எக்ஸசிவ் appetite, more intake of food, that is called polyphagia. That is a more symptom. The complex symptom leads to the என்ன சார் அப்படின்னா ஃபைனலா டெத். இது எப்ப சார் அப்படின்னா அன்ட்ரீட்டட். சார் ஒழுங்கா சிகிச்சை அளிக்கலனா சாவுதான். எதனால சார் அப்படின்னா டயாபிட்டிஸ் மெலிட்டஸ். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, அப்ப டிஃபிஷியன்சி அப்படின்னா டயாபிட்டிஸ் மெலிட்டஸ். இதோட ஃபர்ஸ்ட் கேரக்டர்
increase the blood glucose level. ரெண்டாவது maximum more symptoms. ஓகே, அப்ப more complex symptom leads to the என்ன சார் அப்படின்னா ஃபைனலா உனக்கு என்ன சார் அப்படின்னா ட்ரீட் தட் இஸ் வந்து பாரு டெத் அப்படின்னு சொல்லுவோம் சார். இதுக்கு மெயினா வந்து பார்த்தா அப்படின்னா ட்ரீட்மெண்ட் என்ன சார்? அதாவது ட்ரீட்மெண்ட் சார், ட்ரீட்மெண்ட் ஒரே லைன் என்ன சார் அப்படின்னா இன்சுலின். ஓகே, அப்ப ட்ரீட்மெண்ட் என்ன? ஒரே வழி என்ன சார்? இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான். ஓகே, அப்ப டயாபிட்டிஸ் மெலிட்டஸோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இன்சுலினை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இட் கேன் கியூர் ஆர் ட்ரீட்டட் டு தி என்ன சார் அப்படின்னா டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் இப்ப இந்த ஏர்லி இயர்ல ஓகே ஆரம்ப காலத்துல இன்சுலின் ஐசோலேட்டட் பியூரிஃபைடு ஃப்ரம் எங்க அப்படின்னா pancreas, pig and cow. ஆரம்பத்துல இங்க இருக்கு இல்லையா the extraction and purification of என்ன சார் அப்படின்னா இன்சுலின். இது எங்க சார் அப்படின்னா pig and cow. cow of எங்க சார் அப்படின்னா pancreas. அப்ப பன்றியுடைய மாட்டுடைய pancreasல அதுவும் islets of Langerhansல இருந்து எடுக்கப்பட்ட இன்சுலினை யாருக்கு சார் பயன்படுத்தினாங்கன்னா டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட். அப்ப இந்த டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணும் பொழுது இங்க உனக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா இதனுடைய ரிசல்ட் அலர்ஜி. ஏன் சார் அலர்ஜி ஏற்பட்டுச்சு? அப்ப ஹியூமன் இன்சுலின் ஸ்ட்ரக்சரும் இதனுடைய இன்சுலின் ஸ்ட்ரக்சரும் உனக்கு என்ன இருக்கு? மைனர் டிஃபரன்ஸ். ஓகே, மனிதனுடைய இன்சுலின் ஸ்ட்ரக்சர் பிக் அண்ட் கவ்வுடைய இன்சுலின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது? கொஞ்சம் டிஃபரா இருந்தது. ஸ்ட்ரக்சரா மைனர்லி டிஃபரா இருந்தது. சோ இதனுடைய ரிசல்ட் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா அலர்ஜி, ஒவ்வாமை ஏற்பட்டுச்சு. அதனால ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் பை எப்படி அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஓகே, இதுக்கு மாற்று வழியா தான் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜில என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா இன்சுலின் பிரிப்பரேஷன் பண்ணாங்க. எப்ப சார் அப்படின்னு கேட்டா 1973ல 1973ல இத வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றாங்க? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் pancreas செல். இப்போ இந்த ஹியூமன் pancreas செல்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ, இப்போ இந்த டிஎன்ஏல இருந்து என்ன பண்றோம்? ஜீனை மட்டும் தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை பயன்படுத்தி, ஏன்னா வாட் இஸ் ஜீன் என்ன மீனிங்? செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ உடைய ஒரு துண்டை வெளியில கட் பண்ணி எடுக்கிறோம். அந்த துண்டை கட் பண்ணுவதற்கு என்ன என்சைம் பயன்படுத்துறோம்? restriction endonucleus. What is mean by restriction endonucleus? It is a molecular scissor to cut the DNA strand in specific manner. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கட் பண்ணக்கூடிய ஒரு நொதிக்கு பேர் தான் restriction endonucleus. At the same time, E. coli bacteria. E. coli bacteriaல இருக்கக்கூடிய plasmid. What is mean by plasmid? Extracircular DNA in bacteria. பாக்டீரியாவுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ பேர் பிளாஸ்மிட். ஏன்னா பிளாஸ்மிட் அப்படின்னா வெக்டார், கேரியர், புரோக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எதை கேரி பண்ண போகுது அப்படின்னா இந்த ஜீனை கேரி பண்ணக்கூடிய ஒரு வெக்டார். இதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? டு கட் பண்ணிட்டோம். எதை யூஸ் பண்ணி? அதே சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை பயன்படுத்தி ரெண்டையும் நம்ம தனித்தனியா கட் பண்ணி எடுத்துட்டோம். Then நம்ம சொல்லிருக்கோம் RDNA டெக்னாலஜி. அப்போ RDNA டெக்னாலஜி என்ன? இந்த one gene transfer to the எங்க another animals உடைய DNA ல வைக்கிறோம். இப்போ ரெண்டையும் என்ன பண்றோம்? மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப இந்த மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு process என்ன பேருனா RDNA. இந்த டெக்னாலஜிக்கு என்ன பேருனா RDNA டெக்னாலஜி. இப்போ ரெண்டையும் ஒண்ணா இணைச்சாச்சு. ஏன்னா இதுதான் என்ன ஜீன்? தட் இஸ் வந்து பாருங்க இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன். இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனையும் plasmid ஒண்ணா இணைச்சி then enter to the E. coli bacteria. E. coli, another E. coli bacteria. There is a culture medium. E. coli bacteria act as culture medium. இந்த culture mediumல உள்ள enter பண்ணிட்டோம். இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன மல்டிப்ளை ஆகி மறுபடியும் இந்திஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? இங்க இருக்கக்கூடிய RDNA transfer to the எங்க சார் அப்படின்னு கேட்டா
fermentation tank. What is mean by fermentation? Fermentation அப்படிங்கிறது மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம், அங்க இருக்கக்கூடிய ஏனரோபிக் process fermentation tank. இப்போ இந்த டேங்க்ல எதை மல்டிப்ளை பண்ண வைக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய ரீகாம்பினன்ட் பாக்டீரியாவை மல்டிப்ளை பண்ண வச்சு அதோட ப்ரொடியூசிங் ஹியூமன் இன்சுலின், மனித இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். கடைசியா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஹியூமன் இன்சுலின் ரெடி ஆயிடுச்சு. இத எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், பியூரிபிகேஷன் பண்றோம். தனியா எடுத்தாச்சு, இதுல இருந்து எடுத்துட்டோம்ப்பா. இப்ப இதுல இருந்து என்ன பண்றோம், எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தாச்சு, அதை பியூரிபிகேஷன் பண்ணோம். இப்ப இந்த இன்சுலின் என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு செயின் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒன்னு ஏ செயின் இன்னொன்னு பி செயின் சொல்லியிருக்கோம். இப்ப பாலி ரெண்டுமே என்னது, ரெண்டு பாலிபெப்டைட், இது ஒரு பாலிபெப்டைட் இது ஒரு பாலிபெப்டைட். ஞாபகங்களே, ஏ பாலிபெப்டைட் செயின், இது வந்து பி பாலிபெப்டைட் செயின். இப்ப இந்த ரெண்டு செயின் எதை சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டா ஒரு ப்ரீகர்சரை உண்டு பண்ணுது. அந்த ப்ரீகர்சருக்கு பெயர் தான் that is a pre-pro insulin. சரி, இது எப்படி இருக்கு அப்படின்னா inactive நேச்சரா இருக்கக்கூடிய ஒரு இன்சுலின். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, இப்போ இது என்ன பண்ணுது, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா in this conditionல A and B chain to link யாரோட அப்படின்னா C chain, ஒரு மூன்றாவது செயினோட இணைஞ்சுதான் உனக்கு எதை உருவாக்கி இருக்கு, ப்ரீ ப்ரோ இன்சுலினை உருவாக்கி இருக்கு. ஓகே, இது ஒரு லீடர் சீக்வன்ஸ் உருவாக்கிருச்சு, ஒரு லீடர் சீக்வன்ஸ். இப்போ இந்த லீடர் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் ஆஃப்டர் டிரான்ஸ்லேஷன். ஓகே, அப்ப டிரான்ஸ்லேஷன், அப்ப டிரான்ஸ்லேஷன் என்ன மீனிங், இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன, டிரான்ஸ்கிரிப்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, தட் இஸ் RNA to protein அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அமினோ ஆசிட் இதுல உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் டிரான்ஸ்லேஷன்ல அங்க இருக்கக்கூடிய சி செயின் இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ரிமூவ் ஆயிடும். அங்க இருக்கக்கூடிய பாலிபெப்டைட் செயின் கட் ஆகி, இது ஆக்சுவலா என்ன பண்ணுது, கட் ஆகுது என்ன, இப்போ ரெண்டு பாலிபெப்டைட் செயின் கட் ஆகுது, கட் ஆகி உனக்கு என்ன ஏற்படும்னா அந்த சி செயின் மட்டும் உனக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். அப்ப ரிமைனிங் இருக்கிறது யாரு, ஏ செயினும் பி செயின் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். இப்போ இந்த ஏ செயினையும் பி செயினையும் லிங்க் பண்றது யாரு அப்படின்னா டைசல்ஃபைடு பாண்ட் ஆர் SS பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் தான் என்ன பண்ணுவோம்னா ஏயும் பியும் ஒண்ணா இணைக்குது. இது கேட்பாங்க, COH அப்படிங்கிறது ஆசிட் குரூப், இது அமைன் குரூப். அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது அமினோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன சார், சிக்னல் ஃபார் பெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு ஃபைனலா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இன்சுலின் வந்து பாத்தா ரெடி பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமா ப்ரொடியூஸ் ஆன இன்சுலின். இப்ப ஃபர்ஸ்ட் இன்சுலினை இந்த பாராமெடிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஓகே, அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா வேக்சின் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எதை சார் பயன்படுத்தினாங்கன்னா அந்த RDNA டெக்னாலஜி மூலமா முதலில் பயன்படுத்தியது என்ன சார்னா இன்சுலின் மட்டும்தான். இதுக்கு எப்ப சார் அப்ரூவ்டு கொடுத்தாங்க அப்படின்னா 1982ல 1982ல இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அப்ரூவ்டு கொடுத்தாங்க. அண்டர்ஸ்டாண்டா சார், இந்த ஹியூமன் இன்சுலின் மேக்ஸிமம் இந்த RDNA ரீகாம்பினன்ட் DNA இன்சுலின் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இன்சுலினை வந்து யூஸ் பண்ணுவதற்காக அப்ரூவ்டு ஃபார் ரீகாம்பினன்ட் இன்சுலின் இன் யாருக்கு சார் அப்படின்னா டயாபிட்டிஸ் மெலிட்டஸ். இப்ப டயாபிட்டிஸ் மெலிட்டஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு அப்ரூவ்டு கொடுத்த வருஷம் எப்ப சார்னா 1982ல தான் அப்ரூவ்டு கொடுத்தாங்க. இத 1986ல மார்க்கெட்டுக்கு வருது. என்ன ட்ரேட் நம்பர் சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்க, கும்லின் அப்படிங்கிற ஒரு நேமோட என்ன சார் அப்படின்னா ரிலீஸ் ஆகுது. எப்ப சார் அப்படின்னா 1986ல 1986ல தான் ஹியூமன் இன்சுலின். ஓகே, அப்ப அந்த ஹியூமன் இன்சுலின் மார்க்கெட்ல எப்படி சார் வருது அப்படின்னா கும்லின் அப்படின்னு வருது. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், டயாபிட்டிஸ் மெலிட்டஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. இப்ப 1986ல தான். அதுக்கப்புறம் the best and banding அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க பாருங்க, பெஸ்ட் அண்ட் பேண்டிங். சரி, இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் ஓகே இன்சுலினை வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எங்க சார் யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த பெஸ்ட் அண்ட் பேண்டிங் ஐசோலேட்டட் இன்சுலின் ஃப்ரம் எங்க சார், pancreatica மேக்ஸிமம் வந்து பாருங்க டாக் நாயில. பெஸ்ட் அண்ட் பேண்டிங் ஐசோலேட்டட் இன்சுலின் ஃப்ரம் வேர் அப்படின்னு கேட்டா islets of Langerhans pancreas of dog, நாயோடைய pancreasல இருந்து என்ன பண்ணாங்க, முதல்ல எடுத்தாங்க. இதை எடுத்து
ஓகே, எதுக்கு சார் யூஸ் பண்ணாங்க? இது வந்து பாருங்க எகைன்ஸ்ட் டயாபிட்டிஸ், டயாபிட்டிஸ்க்கு எதிரான மருந்து அப்படிங்கறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. முதல்ல விளக்குனாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட். அண்டர்ஸ்டாண்ட்? ஒன் மார்க் क्वेश्चन கேட்பாங்க. The best and banding insulin isolated from islets of Langerhans in the pancreas of dog. இத என்ன பண்ணிருக்காங்க அப்படினு கேட்டா that is a treated or against for diabetes mellitus. diabetes mellitusக்கு வந்து பாருங்க எதிராக பயன்படுத்துனாங்க. ஓகே, இத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவங்க, எஃபெக்டிவா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவங்க இவங்க ரெண்டு பேர் தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு டு யூ நோ மாதிரி கொடுத்திருப்பாங்க பாருங்க, சொமேட்டிக் செல். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்ம் செல்ஸ் கொடுத்திருக்காங்களா? சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு கேட்டா பாடி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா நியூக்ளியர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நியூக்ளியர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட பயன்படுத்தி ஓகே, அதாவது உட்கரு மாற்றி பொருத்துதல் அப்படிங்கிற ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் உனக்கு என்ன பண்றாங்க, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வையபிள் எம்பரியோவை உருவாக்குறாங்க. வையபிள் எம்பரியோ உருவாக்குறாங்க ஃப்ரம் எங்க இருந்து அப்படின்னு கேட்டா சொமேட்டிக் செல்ல அல்லது ஜெர்ம் செல்ல இருந்து உருவாக்குறாங்க. அண்டர்ஸ்டாண்டா? வையபிள் எம்பரியோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. வையபிள் எம்பரியோ ஃப்ரம் எங்க, சொமேட்டிக் செல்ல இருந்தும் ஜெர்ம் செல்ல இருந்தும் உருவாக்குறாங்க. ஓகே, இது என்ன மெத்தட் அப்படின்னா நியூக்ளியர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட். கடைசியா இதை லீட்ஸ் பண்ணி உனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா குளோனிங். குளோனிங் அனிமல் வந்து பார்த்தா உருவாக்கக்கூடிய ஒரு மெத்தட். அடுத்தது இன்னொரு டு யூ நோ இருக்கு, இது கொஞ்சம் வீடியோல எடுத்தா தான் போகும்பா. ரோசி. ஓகே, ஒரு 2 மார்க் क्वेश्चन. இப்போ வாட் இஸ் ரோசி? ரோசினா என்ன? ரோசிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக், சரி ஒரு கவ். என்ன சார் அப்படின்னு கேட்டா டிரான்ஜெனிக் கவ் அப்படின்னு சொல்லுவோம். ரோசி அப்படிங்கிறது டிரான்ஜெனிக் கவ், மரபு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு மாடு அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கவ். சரி, இந்த கவ் உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா that is produce human protein enriched. human protein enriched அதிகப்படியான புரதத்தை கொண்ட மில்க ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டா ஆல்பா லாக்டோ அல்புமின். ஆல்பா லாக்டோ அல்புமின் அப்படிங்கிற ஒரு பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுதுகிறோம். அதாவது காம்பனன்ட்ஸ் ஆஃப் வந்து ரோசி மில்க் அப்படின்னா ஆல்பா லாக்டோ அல்புமின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன். இப்போ இந்த புரோட்டீன் ரீச் எவ்வளவு சார் சொல்லியிருக்காங்கன்னா இந்த மில்க்ல 2.4 கிராம் per லிட்டர், 2.4 கிராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிட்டர் காணப்படுதுகிறோம். இது நல்ல ஒரு நியூட்ரிஷனல், ஓகே அண்டர்ஸ்டாண்ட், ஒரு பேலன்ஸ்டு டயட் ஃபார் யாருக்கு அப்படின்னா நியூ பார்ன் பேபி. ஓகே அண்டர்ஸ்டாண்டா? தென் நார்மல் ப்ரொடியூசிங் கவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும் பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.